உங்களுடைய வாழ்க்கை தெளிந்த நீரோடை போல இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆறு புறப்பட்ட இடத்துலேருந்து அப்படியே நேர்கோடாக போய் கடலில் சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் அந்த தண்ணியால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அந்த ஆறு புறப்பட்ட இடத்துலேருந்து வரும்போது ஒரு பாறை தடுக்கணும், ஒரு மரம் தடுக்கணும், ஒரு கல் தடுக்கணும், ஒரு வேறு தடுக்கணும். அதை தாண்டி 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 போகும்போது எங்கெங்கெல்லாம் அது தடை பண்ணப்பட்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த தண்ணீரால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அது மாறுகிறது. அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை பெற்றுக்கொண்டு அந்த திட்டத்திற்காக நீங்கள் ஓடும் பொழுது ஒரு இடத்துல ஒரு தடை வரும், ஒரு இடத்துல ஒரு தாமதம் வரும், ஒரு இடத்துல ஒரு எதிர்ப்பு வரும், ஒரு இடத்துல ஒரு போராட்டம் வரும். ஆனால் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து தேவ கிருபையினால் தாண்டி தாண்டி ஓடிக்கொண்டு இருப்பீங்க. அந்தந்த இடத்துல தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வைத்து உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கும்படிக்காக அவர் எழும்புகிறார். ஆமென். அப்போ எந்த இடம் உங்களை நிறுத்துகிறதோ அந்த இடம்தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை துவங்குகிற ஒரு இடமாக அது மாறுகிறது.